hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல இப்போ ரீசன்ட்டா ட்ரெண்டிங்ல இருக்கிற இந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் கேக் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த டைப் சர்ப்ரைஸ் கேக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேக் பேஸ் எது வேணும்னாலும் கொடுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. சைஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் கேக் செய்திருக்கேன். இதில் 7 inchல 2 tinல பேக் பண்ணி டோட்டல் 4 லேயர்ஸில் கொஞ்சம் ஹைட்டாகவே நான் செய்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேக்குக்கு நல்லா நீட்டாகவே ஐசிங் செய்து எடுத்து அப்புறம் சைடில் அந்த ப்ரஷ் வச்சுள்ள டிசைனும் நான் போட்டு எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலி இந்த கேக் பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணுறதுக்காக, பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கேக் வந்து செய்ய சொல்லியிருந்தாங்க. ஸோ கேக்குக்கு ஐசிங் முடிச்சதுக்கப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இனி பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் மெசேஜ் செட்டப் வந்து எப்படி ரெடி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஆக்சுவலி நான் கேக்கில் வச்சிருக்கிறது ஒன்று, இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு சேம் அதே மாடல் தான், அந்த பிக்சர் அண்ட் கண்டென்ட் மட்டும் தான் வேறு மாதிரி நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா அந்த கேக்குக்கு நான் செய்யும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணலை. நான் அந்த ஷார்ட்ஸ் போட்டிருந்த போது நிறைய பேர் வந்து அது எப்படி செய்யணும், அந்த ஃபுல் வீடியோ போடுறதுக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா மறுபடி வேறு ஒரு மெசேஜ் வந்து அதே சேம் செட்டப்பில் உள்ளது வந்து இன்னொன்று வீடியோ பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கு மெயினாக என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டூன் கப்பிள் பிக்சர். ஸோ அது என்ன மாதிரியான பிக்சர் இருந்தாலும் ஓகே தான். ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு உள்ளால நம்ம ரைட் பண்ண வேண்டிய மெசேஜ் இது வந்து நான் பிரிண்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். மற்றபடி நம்ம இப்போ பென் வச்சு நம்ம ரைட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். இது பிரிண்ட் பண்ணி தான் எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ இனி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிக்சர்ஸை வந்து ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்டட் பிக்சர்ஸாக இருக்கும். அதை ரெண்டையுமே செப்பரேட் பிக்சர்ஸை வந்து கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கை கால் இதெல்லாம் அந்த ஜாயிண்டாக இருக்கும், அதெல்லாம் வந்து கட் ஆகாமல் அதை ஸ்ப்ளிட் பண்ணி, அதாவது எப்படி சொல்கிறது, அதை பிரித்து எடுக்கிறது மாதிரியாக எடுக்கணும். துண்டாகக்கூடாது, பிரிஞ்சு வர்றது மாதிரியாக கரெக்டாக பார்த்து கட் பண்ணி எடுக்கணும். அந்த பிக்சர்ஸ் மட்டும் கரெக்டாக நல்லா நீட்டாகவே நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இனி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 கலர்ஸில் பேப்பர்ஸ் தேவை இருக்குது. நான் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் 2 கலரில் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து அந்த ஒயிட் பேப்பரோட லென்த்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 5 inch எடுத்திருக்கேன். அதாவது கேக் வந்து 7 inch சைஸ் சர்க்கிளில் உள்ளது. ஸோ 2 சைடுமே ஒவ்வொரு இன்ச் கேப்பு விட்டு அப்படி சென்டரில் வர்றது மாதிரியாக 5 inch லென்த்துக்கு எடுத்திருக்கேன். வித்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே 2 வித்துக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2 inch வித்துக்கும், தென் சின்னதாக இருக்கிறது வந்து 1 inch வித்துக்குமா நான் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பிளாக் பேப்பர் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பேப்பரோட சென்டரில் வர்றது மாதிரியாக இருக்கணும். ஸோ இது வந்து வித்து வந்து நான் 1.5 inch நான் கட் பண்ணியிருக்கிறேன். தென் லென்த்து அதே மாதிரியாக ஒரு 4.5 inch வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பிளாக் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் 1 inch வித்துக்கு வந்து கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரியாக ஜஸ்ட் நமக்கு அந்த பிளாக் கலர் வந்து ஃப்ரேம் மாதிரியாக தான் வேணும். அதாவது அந்த ஒயிட்டில் 2 பீஸ் கட் பண்ணியிருக்கோம்ல, ஒன்று வந்து பெரிய பீஸ், ஒன்று சின்ன பீஸ். அந்த சின்ன பீஸுக்கு எவ்வளோ சைஸ் வருமோ அந்த சைஸுக்கு இந்த பிளாக் பேப்பர் வந்து நம்ம சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இனி வந்து டபுள் சைட் டேப் வேணும். அதை எடுத்துகிட்டு அந்த பார்டர் சுற்றி வர்றது மாதிரியாக கொஞ்சம் கேப்பெல்லாம் விட்டு இப்போ நான் செய்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியாக அதில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நான் செய்த கேக்கோட மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம 8 inch கேக்குக்கு செய்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு 7 inch லென்த்துக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் விட்டு அதிகமாக வேணும்னா டோட்டல் அந்த பெரிய பீஸ் வந்து 3 inchக்கு, கொஞ்சம் பெருசாக வேணும், கொஞ்சம் கூட அந்த கோட்ஸ் வந்து லென்த் இருக்குது, அந்த மெசேஜோட லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட பெரிய சைஸுக்கு வந்து கட் பண்ணி செய்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம 1 சைடு ஓப்பனாக விட்டுருக்கணும். பட் பேலன்ஸ் 3 சைட்ஸில் மட்டும்தான் இந்த டேப்பு, டபுள் சைட் டேப் வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இனி அந்த டபுள் சைட் டேப்போட அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதோட சென்டரில் அந்த 1 inch சைஸில் உள்ள ஒயிட் பேப்பர் அதில் வச்சுட்டு தென் அந்த 2 inch சைஸில் உள்ள ஒயிட் பேப்பர் மேலே இதை நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணி விடலாம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பேப்பரை ஈஸியாக அந்த புஷ் அண்ட் புல் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ இனி பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் பேப்பரோட 1 எண்ட்லேயும் தென் அந்த ஒயிட் பேப்பரோட இன்னொரு எண்ட்லேயும் அந்த டபுள் சைட் டேப் வச்சுட்டு 2 பிக்சர்ஸையும் 2 சைட்லேயுமே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 பிக்சரும் வந்து பேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பேஸ்ட் பண்ணணும். ஹைட் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த ரெண்டுமே அந்த டச் ஆகும்போது சேர்ந்து வரது மாதிரியாக இருக்கணும். ஹைட் வேரியேஷன் இருந்துச்சுன்னா பிக்சர் வந்து டச் ஆகிற அந்த ஃபார்மேஷன் வந்து மாறிடும். ஸோ அந்த 2 பிக்சரையும் சேர்த்து வச்சுட்டு அந்த ஸ்பேஸில் மெசேஜ் வந்து வேணால் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுனேன், அதை வந்து அதில் பேஸ்ட் பண்ணேன். ஸோ அவ்வளோதான், நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் முடிச்சாச்சு. இனி அந்த 2 பிக்சருக்கும் இடையில கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து குட்டி ஹார்டின்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை சின்ன ஸ்டிக்கர்ஸ் மாதிரி ஏதாவது இருக்குன்னா அப்படி கூட நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
அப்புறமா நம்ம அந்த புல் பண்ணி எடுக்கணும் பார்த்தீங்களா, அந்த சைடில் வந்து புல்மீனை ரைட் பண்ணி விட்டுக்கலாம். ஆக்சுவலி இப்போ கேக் ஆர்டர் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை, அது வந்து இந்த மாதிரி புல் பண்ணிக்கோன்னு சொல்லி புல் பண்ணிப்பாங்க. பட் இப்போ வெளியூரில் இருந்து நம்ம அவங்க ஒய்ஃபுக்கு கிஃப்ட் பண்ணுறோம், அப்போ அது எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக அந்த புல்மி அப்படிங்கிறத நான் சைடில் எழுதி வச்சுருந்தேன். அப்போ தானே அவங்க அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எப்படி பிளைனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால அந்த 2 பிக்சரோட லிப்ஸ்லையும் ஜஸ்ட் அந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஒரு சின்ன மார்க்கிங் போட்டு விட்டுக்கிட்டேன். ஓகே, சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஆனால் இதை வந்து நம்ம டேரெக்டாக கேக் மேலே வைக்க முடியாது. இதோட பேஸில் வந்து நம்ம ஃபாண்டன்ட் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் கேக்குக்கு மேலே வைக்க முடியும். ஃபாண்டன்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீடியம் திக்னஸுக்கு எடுத்துருக்கிறேன். இதுக்கு மேலே கரெக்டாக இந்த பேப்பருக்கு பார்த்தீங்களா அதை வச்சுட்டு அந்த ஷேப்பை கட் பண்ணிவிட்டு அதில் எடிபிள் க்ளூ அப்ளை பண்ணி நான் அதில் பேஸ்ட் பண்ணி ட்ரையாக வச்சு எடுத்துருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் கலர் பேப்பர் தான் நமக்கு இப்போ கேக்கில் வந்து கலர் எதுவுமே ஸ்ப்ரெட் பண்ணாத. பட் நம்ம டேரெக்டாக பேப்பர் வந்து கேக்குக்கு மேலே வைக்கக்கூடாது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனிதான் கேக்குக்கு மேலே நான் வச்சு காமிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் நேரம் ட்ரையாக வச்சுட்டு அப்புறமா கேக்குக்கு மேலே எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இந்த கேக்கை சுற்றி உள்ள ஸ்பேஸை வந்து நம்ம எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து கேக்கு சுற்றி வந்து ஹார்ட்டின் மட்டும் நான் போட்டு விட்டுக்கிட்டேன். அது வந்து விப்டு க்ரீம் யூஸ் பண்ணி தான் செய்கிறேன். ஃபாண்டன்ட் எதுவுமே இதில் யூஸ் பண்ணலை. ஸோ அந்த ரெட் ஹார்ட்டின் வந்து கேக் ஃபுல்லாகவே நான் போட்டு விட்டுக்கிட்டேன். ஃபைனல் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த டைப் கேக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது கேக்கு ஃப்ளேவர் ப்ரைஸ் ப்ளஸ் அடிஷ்னல் இந்த நம்ம ஒர்க் பண்ணுறோம்ல அதுக்குள்ளே சார்ஜும் வந்து போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.